சிபிஎஸ்இ பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 75% வருகை பதிவேடு கொண்ட மாணவர்களே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத முடியும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் என்று அழைக்கப்படக்கூடிய சிபிஎஸ்இ நிர்வாகம் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் மாணவர்கள் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கு தகுதி பெற குறைந்தபட்சம் பள்ளிகளில் 75% வருகை பதிவு கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ அவசர நிலை, தேசிய அல்லது சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்பது, பிற தீவிர காரணங்களுக்காக செல்வது போன்றவற்றுக்கான ஆவணங்கள் இருந்தால் மேலும் 25% தளர்வு வழங்கப்படும் என்றும் இதனை அனைத்து பள்ளிகளும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளை திடீரென்று ஆய்வு மேற்கொள்ளும் போது முறையான விடுப்பு பதிவுகள் இல்லாமல் இருப்பதை கண்டறிந்தால் அந்த மாணவர் பள்ளிக்கு வராதவர், போலியானவர் என கருதப்படும் என்றும் அத்தகைய மாணவர்களை சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வருகை பதிவுகளை முறையாக பராமரிக்காத பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாணவர்கள் அடிக்கடி பள்ளிக்கு வராமல் இருந்தால் அது குறித்த தகவலை பெற்றோருக்கு முறையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் எந்த மாற்றமும் இன்றி 5.5% நீடிக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா வெளியிட்டார். அதன்படி பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன் மாதங்களில் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்தார். After a detailed assessment of the evolving macroeconomic and financial developments and the outlook, the MPC voted unanimously to keep the policy repo rate under the Liquidity Adjustment Facility (LAF) unchanged at 5.5%. ரெப்போவில் மாற்றம் இல்லாததால் வீடு மற்றும் வாகன கடனுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றம் இருக்காது. தொடர்ந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறித்தும் அவர் விளக்கினார். Real GDP growth for 2025-26, the current year, is projected at 6.5%. Real GDP growth for Q1 next year, 2026-27, is projected at 6.6%. நடப்பு நிதியாண்டில் பணவீக்கம் 3.7% இருக்கும் என முன்னர் கணிக்கப்பட்ட நிலையில் தற்போது 3.1% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்த சூழலில் நாட்டு பொருளாதாரம் பிரகாசமாக இருப்பதாக சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் திட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அரசின் திட்டப்பெயர்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெயரை பயன்படுத்துவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் விதித்த உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விளம்பரங்களில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினின் படங்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக மேல்முறையீடு செய்தது. வழக்கில் திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களில் ஜெயலலிதாவின் படங்கள் இடம்பெற்றதை சுட்டிக்காட்டினார். புரட்சித் தலைவர் மற்றும் அம்மா என்ற வார்த்தைகள் இடம்பெற்ற 23 விளம்பரங்கள் அடங்கிய பட்டியலை வாசித்த தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அதனை தேர்தல் ஆணையம் அனுமதித்திருந்ததாக குறிப்பிட்டார். திமுக சார்பில் ஆஜரான வில்சன் பிரதமர், முதல்வரின் பெயர்கள் மற்றும் படங்களை பல்லாண்டுகளாக பயன்படுத்தி வருவதாகவும் அதில் எங்கும் விதிமீறல் கிடையாது என்று வாதிட்டார். சி.வி. சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மணிந்தர் சிங் அம்மா என்ற பெயரை பயன்படுத்துவதாக கூறியதை குறிப்பிட்டு அது முதல்வரின் பெயர் அல்ல என்றார். ஆனால் அம்மா என்றால் மதர்தானே என தலைமை நீதிபதி கவாய் வினவினார். அரசியல் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்தக்கூடாது என எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது என சி.வி. சண்முகம் தரப்பிற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரசின் திட்டப் பெயர்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்தலாம் என உத்தரவிட்டனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விளம்பரங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி கவாய் அமர்வு மனுதாரருக்கு அக்கறை இருந்தால் பல அரசியல் கட்சிகள் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களுக்கும் எதிராக மனுவை தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்றனர். சி.வி. சண்முகம் தரப்பிற்கு கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டனர். அதற்கு சி.வி. சண்முகம் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் 10 லட்சம் ரூபாய் அபராதம் வேண்டுமா, 20 லட்சம் ரூபாய் அபராதம் வேண்டுமா என நீதிபதிகள் கேட்டனர். அரசியல் போராட்டங்கள் மற்றும் சண்டைகளை தீர்க்க நீதிமன்றங்களை பயன்படுத்தக்கூடாது என மீண்டும் கூறியுள்ளதாகவும் தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தீர்ப்பு குறித்து திமுக வழக்கறிஞர் வில்சன் விளக்கமளித்துள்ளார். அபராத தொகையாக திரு சி.வி. சண்முகம் ஒரு வாரத்துக்குள் ரூபாய் 10 லட்சம் தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும்
அந்த பணம் 10 லட்சம் ரூபாய் சிவி சண்முகம் அவர்கள் செலுத்தும் பட்சத்தில் அதை மக்கள் நலன் காக்கும் திட்டத்தில் பயன்படுத்தலாம், தமிழக அரசு பயன்படுத்தலாம் என்று அந்த உத்தரவில் கூறியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வாரத்துக்குள் அந்த பணத்தை 10 லட்சத்தை அவர் கட்டவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர் மேல் தொடரலாம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசியல் உள்நோக்கத்துடன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை உணர்ந்து இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். பல்வேறு நெருக்கடிகளுக்கிடையே தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள 2538 பேருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருப்பதாக தெரிவித்தார். 2010-11 ஆண்டு நிதியாண்டுல நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 13.12 விழுக்காடாக இருந்துச்சு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கு. இந்தியாவிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாக தமிழ்நாடு இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது சாதாரணமாக நடந்ததில்ல. பல்வேறு நெருக்கடிகள் அவதூறுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில இது ரொம்ப ஸ்பெஷலான வெற்றி. இந்த வெற்றியை தன் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு காணிக்கையாக்குவதாக முதலமைச்சர் கூறினார். இதனிடையே 4 ஆண்டுகளில் 1,08,000 பேரை அரசு பணிக்கு தேர்வு செய்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் கல்லூரியில் பயிலும் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என அறிவித்தார். உடுமலைப்பேட்டை அருகே காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை வெட்டி கொன்ற வழக்கில் தேடப்பட்டவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இங்கு மூர்த்தி என்பவரும் அவரது மகன்கள் தங்கப்பாண்டியன், மணிகண்டன் ஆகியோரும் தங்கி பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்குள் செவ்வாய்க்கிழமை இரவு மதுபோதையில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மூர்த்தியை 2 மகன்களும் கடுமையாக தாக்கி அரிவாளுடன் துரத்தியதாக தெரிகிறது. தகவல் அறிந்து ரோந்து பணியில் இருந்த குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அங்கு சென்றார். அவர்களை சமாதானம் செய்ய முயன்றபோது மூவரும் இணைந்து உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெட்டி கொலை செய்துள்ளனர். சண்முகவேலுடன் வந்த ஓட்டுநரையும் அவர்கள் அரிவாளுடன் துரத்திய நிலையில் தப்பிச் சென்ற அவர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்துள்ளார். வருங்காலத்தில் எந்த ஒரு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய எந்த போலீஸ்காரருக்கோ அது சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகளுக்கோ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பான நடவடிக்கைகள் எடுக்கணும். இந்த சம்பவம் தொடர்பாக 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் தந்தை மூர்த்தி, மகன் தங்கப்பாண்டியன் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். உடுமலை அருகே வெட்டி கொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சண்முகவேலின் உடல் 30 குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் உடல் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிறகு ஆம்புலன்ஸ் மூலம் உடுமலை அருகே உள்ள இந்திரா நகர் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு உடல் கொண்டு வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு அமைச்சர் சாமிநாதன், தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த 1 கோடி ரூபாய் நிவாரணத்திற்கான காசோலையை சங்கர் ஜிவால் சண்முகவேலின் குடும்பத்தினரிடம் வழங்கினார். தொடர்ந்து டிஜிபி சங்கர் ஜிவால், ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் சண்முகவேலுவின் உடலை சுமந்து சென்று ஆம்புலன்ஸில் ஏற்றினர். பின்னர் சண்முகவேலின் உடல் 30 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையோடு தகனம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். SSI கொலை மற்றும் கோவை காவல் நிலையத்தில் முதியவர் தூக்கிட்ட நிலையில் உயிரிழப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் காவல் நிலையத்தில் கூட சட்டம் ஒழுங்கு இல்லாததற்கு முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார். விசாரிக்க செல்லும் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்பதையும், காவல் நிலையத்திலேயே ஒருவர் தூக்கிட்டுக் கொள்ளும் அளவிற்கு அலட்சியமாக இருந்தது என்பதையும் எப்படி எடுத்துக்கொள்வது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அதேபோல கோவை பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் முதியவர் தற்கொலை செய்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். புகார் அளிக்க வந்த நபர் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் இருந்தது எப்படி யாருக்கும் தெரியாமல் போனது என்றும், அவர் தூக்கு கயிறுடன் காவல் நிலையம் வந்தாரா என்றும் கேள்வி
கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான எக்ஸ் தளப்பதிவில் முதியவர் அடித்துக் கொல்லப்பட்டாரா என விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் நேற்று மழை பெய்தது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை, கலவை, திமிரி, விஷாரம், சோளிங்கர், நெமிலி, பணப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் பலத்த காற்று, இடி, மின்னலுடன் சுமார் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. இந்த மழையால் காலை முதல் இருந்து வந்த கோடை வெயிலின் தாக்கம் மிதமாக குறைந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டையின் சில இடங்களில் முன்னெச்சரிக்கையாக மின் விநியோகம் ரத்து செய்யப்பட்டது. ஈரோட்டில் கருங்கல்பாளையம், பெருந்துறை சாலை, பவானி சாலை, திருநகர் காலனி, மூலப்பாளையம் போன்ற பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம், அந்தூர், பேரடி, வேப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர் உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை கோவை, நீலகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மீது ட்ரம்ப் 50 விழுக்காடு வரி விதிப்பால் திருப்பூரில் பின்னலாடை ஏற்றுமதி பாதிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 50% வரி விதித்தது நியாயமற்றது என இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு அமெரிக்கா கூடுதலாக 25% விதித்திருப்பது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை காரணமே இல்லாமல் ட்ரம்ப் வரி விதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவை அமெரிக்கா குறிவைப்பதாகவும் இந்த விவகாரத்தில் தங்களது நிலைப்பாட்டை ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளும் தேச நலனுக்காக பல நடவடிக்கைகளை எடுப்பதாக தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமெரிக்கா விவகாரத்தில் இந்தியாவும் அதே நிலைப்பாட்டை எடுக்கும் என பதிலடி கொடுத்துள்ளது. 140 கோடி மக்களின் எரிபொருள் தேவைக்காக ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாக விளக்கமளித்துள்ள மத்திய அரசு தேச நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கும் உத்தரவில் அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிப்பதாக அறிவித்திருந்தார். இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் ரஷ்யாவில் இருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதல் வரி விதிக்க இருப்பதாக நியூஸ் 18 குழுமத்திற்கு தொலைபேசி வாயிலாக பிரத்யேக பேட்டி அளித்தபோது தெரிவித்திருந்தார். அந்த வகையில் ஏற்கனவே விதிக்கப்பட்ட 25% வரியுடன் கூடுதலாக 25% வரி விதிக்கும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு மொத்தமாக ட்ரம்ப் 50% வரி விதித்துள்ளார். இந்திய அரசு தற்பொழுது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ரஷ்யாவில் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை காண்பதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூடுதலாக விதிக்கப்பட்டுள்ள 25% வரி நடைமுறை இன்னும் 3 வாரங்களில் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூரில் மட்டும் 12,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கவலை தெரிவித்துள்ளார். 25% முதல் வரி விதிப்பு, 2வது 25% என்பது மிகவும் அதிகம். கண்டிப்பாக இது எங்களது ஏற்றுமதி பாதிக்கும். அதிலும் குறிப்பாக ஒரு 40,000 கோடி ரூபாய் ஏற்றுமதியில் 30-35% அமெரிக்க வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு 12,000 கோடி ரூபாயை நோக்கி இந்த வர்த்தகம் பாதிக்கும். இதை நாங்கள் சரி செய்ய நிச்சயமாக இங்கிலாந்துடனோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுடைய வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானால் அந்த ஆர்டர்களை அதிகரிக்க முயற்சி செய்வோம். இதற்கு ஒரு நல்ல முடிவை மத்திய அரசு தலையிட்டு எடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். அப்படி இல்லை என்றாலும் இந்த மற்ற நாடுகளுடைய வியாபாரத்தை வைத்து நாங்கள் சரி செய்து கொள்வோம். ட்ரம்பின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட போவது அமெரிக்க நுகர்வோர்கள்தான் என்றும் சுப்பிரமணியன் கூறினார்.
திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் திருமணமான 10 மாதத்தில் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் சுகந்தி. இவரது மகள் பிரீத்திக்கும் ஈரோடு மாவட்டம் வீரப்பன்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சத்தீஸ்வர் என்பவருக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருமணம் நடைபெற்றது. அப்போது 120 சவர நகை, 25 லட்சம் ரூபாய் ரொக்கம், 38 லட்சம் ரூபாய் மதிப்புடைய சொகுசு கார் உள்ளிட்டவை பெண் வீட்டு தரப்பில் வரதட்சணையாக வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரீத்தியின் பூர்வீக சொத்து விற்பனையில் 50 லட்சம் ரூபாய் வருவதை அறிந்து அதனை கேட்டு மாப்பிள்ளை வீட்டார் கொடுமை செய்ததாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த பிரீத்தி தாய் வீட்டிற்கு வந்த நிலையில் யாரும் இல்லாத போது தற்கொலை செய்து கொண்டார். சொத்தை வித்து பணம் கொடுத்தாதான் நீ என் கூட வாழ்வே அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு புள்ள தவறிடுச்சு. சூசைடு பண்ணி இறந்துருச்சு. இந்நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடலை வாங்க மறுத்து மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனின் வாகனத்தை பெண்ணின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் உரிய விசாரணை நடத்துவதாக உறுதியளித்ததை அடுத்து உடலை பெற சம்மதம் தெரிவித்தனர். கல்லூரி மாணவர்கள் ரூட்டுத்தல என்ற பெயரில் ரயில் படிக்கட்டுகளில் தொங்கியும் ரயில் மீது ஏறியும் ஆபத்தான முறையில் பயணம் செய்த அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. திருவள்ளூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி செல்லும் புறநகர் ரயிலில் காலை மாலை வேளையில் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் பயணம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று திருவள்ளூரிலிருந்து சென்ட்ரல் நோக்கி சென்ற ரயிலில் பயணித்த கல்லூரி மாணவர்கள் செவ்வாய்ப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து வேப்பம்பட்டு திருநின்றவூர் ரயில் நிலையம் வரை ரயிலின் மேலே ஏறி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். ரயிலின் பக்கவாட்டில் தொங்கியபடி சென்றதுடன் பயணிகளை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் தாக்கல் செய்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யாத அமலாக்கத்துறைக்கு 30,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதோடு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் MS ரமேஷ், B லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் N ரமேஷ் பதில் மனு இன்னும் தயாராகவில்லை என்பதால் அவகாசம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் ஏற்கனவே 2 முறை அவகாசம் வழங்கிய பின்னரும் பதில் மனு தாக்கல் செய்யாதது சரியான நடவடிக்கை அல்ல என நீதிபதிகள் கூறினர். ஒருங்கிணைந்த பதில் மனுவாக தாக்கல் செய்ய உள்ளதால் ஒருமுறை மட்டுமே அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஒரு மனுவுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 30,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டனர். இந்த தொகையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் நிவாரண நிதிக்கு செலுத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். நாம் தமிழர் கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தமிழர்களை புண்படுத்தக்கூடிய விதத்தில் காட்சி இருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாக கிங்டம் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நெல்லையில் கிங்டம் திரைப்படத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தியதால் காட்சிகளை ரத்து செய்வதாக திரையரங்க நிர்வாகம் அறிவித்தது. விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியான கிங்டம் திரைப்படத்தில் ஈழத் தமிழர்களையும் விடுதலை புலிகள் இயக்கத் தலைவர் பிரபாகரனையும் இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளதாக கூறி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அந்த வகையில் நெல்லையில் கிங்டம் படம் திரையிடப்பட்ட BSS திரையரங்கு முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பதாகை எடுக்கணும், முதல்ல அந்த பதாகை கீழே இறங்கணும். கிங்டம் திரைப்படத்தோட பதாகை கீழே இறங்கணும். தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட இந்த படம் திரையிடக்கூடாது. இதையடுத்து கிங்டம் காட்சிகளை ரத்து செய்வதாகவும் பதாகைகளை அகற்றுவதாகவும் திரையரங்க நிர்வாகம் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதேபோல் ராணிப்பேட்டை DR திரையரங்கு முன்பு கிங்டம் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருப்பூர் ஸ்ரீ சக்தி திரையரங்கு முன்பாக போராட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினர் கிங்டம் படத்தின் போஸ்டர்களை கிழித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒசூரில் கிராண்ட் சினிமா திரையரங்கில் கிங்டம் படத்தை திரையிட எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்களுடன் நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கு தொடர்பாக நடிகர் விஜய் தேவரகொண்டா ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். சட்டவிரோத சூதாட்ட செயலி தொடர்பாக ஹைதராபாத் காவல்துறை தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் விஜய் தேவரகொண்டா, டானா டகுபாட்டி, பிரகாஷ்ராஜ், நிதி அகர்வால், லட்சுமி மஞ்சு உட்பட 36 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. செயலியை விளம்பரம் செய்ததன் மூலம் பெரிய அளவிலான பணம் கைமாற்றப்பட்டதா, அது பண மோசடியுடன் தொடர்புடையதா என சம்பந்தப்பட்டவர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி விசாரித்து வருகிறது. ஏற்கனவே டானா டகுபாட்டி, பிரகாஷ்ராஜ் ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இந்நிலையில் நடிகர் விஜய் தேவரகொண்டா ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். விசாரணைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் விளையாட்டு செயலிக்கு தான் விளம்பரம் செய்ததாக கூறினார். గేమింగ్ యాప్ కి బెట్టింగ్ యాప్ కి అసలు సంబంధమే లేదు. గేమింగ్ యాప్స్ అనేటివి కంప్లీట్లీ లీగల్, రికగ్నైజ్డ్ బై ద గవర్నమెంట్, லைசென்ஸ்ட் as a business. மற்றவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அடுத்தடுத்து ஆஜராவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இம்மாதத்தில் சீனா செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சீனாவின் தியான்ஜின் நகரில் வரும் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெறவுள்ளது. அதில் பங்கேற்க பிரதமர் மோடி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடைசியாக 2019ஆம் ஆண்டு சீனா சென்ற பிரதமர் மோடி 2020இல் எல்லைப்பகுதியான கல்வானில் இருநாட்டு ராணுவத்தினருக்கும் நடந்த மோதலுக்கு பின் அந்நாட்டிற்கு செல்லவில்லை. இந்நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சீனா செல்லும் மோடி அங்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக கடந்த 2024ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்தனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்ட அம்சங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. முன்னதாக வரும் 30ஆம் தேதி ஜப்பான் செல்லும் பிரதமர் மோடி இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் கரைபுரண்டோடும் நிலையில் மக்களின் பாதங்களை கழுவவே கங்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அம்மாநில அமைச்சர் சஞ்சய் நிஷாத் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக பெய்யும் மழையால் கங்கை மற்றும் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பிரயாக்ராஜ், வாரணாசி உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கான்பூர் மாவட்டம் தேஹாத் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அம்மாநில மீன்வளத்துறை அமைச்சர் சஞ்சய் நிஷாத்திடம் பெண்மணி ஒருவர் வெள்ள பாதிப்பு குறித்து விவரித்தார். அப்போது கங்கை மாதா உங்கள் வீடு தேடி வந்து பாதங்களை சுத்தம் செய்திருப்பதாகவும் இது உங்களை நேரடியாக சொந்தத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றும் சஞ்சய் நிஷாத் தெரிவித்தார். பதிலுக்கு அந்த பெண் கங்கையின் ஆசை தங்களுக்கு வேண்டாம் என்று கூறிய வீடியோ காட்சிகளும் வெளியான நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை அமைச்சர் புரிந்து கொள்ளாமல் பேசியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை வெளியிடக் கோரிய மனுவிற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்திய தேர்தல் ஆணையம் கடந்த 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது. அதில் 65 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட சுமார் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர் மற்றும் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறு ஜனநாயக சீர்திருத்த சங்கம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வரைவு வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் வாதிட்டார். அதைத் தொடர்ந்து மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். பிரான்சில் பற்றி எரியக்கூடிய காட்டுத்தீயை அணைக்கக்கூடிய பணியில் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஸ்பெயின் எல்லையை ஒட்டிய பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இதுவரை 32,000 ஏக்கர் பரப்பளவில் மரங்கள் எரிந்துள்ளன. கடும் வெப்பம், பலத்த காற்று மற்றும் காய்ந்து கிடக்கக்கூடிய புதர்களால் தீ பரவக்கூடிய வேகம் அதிகரித்துள்ளது. தீ பிடித்த பகுதியில் காணாமல் போன ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் 11 பேர் உட்பட 25 பேர் இதுவரை காயமடைந்துள்ளனர். சுமார் 2100 பேர் தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பதாக அரசு அறிவித்துள்ளது.
தண்ணீரை எடுத்து சென்று அணைக்கக்கூடிய பணியில் விமானங்களும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பரப்பளவில் பாரிஸ் நகரை விட அதிகமான பொதிகள் எரிந்திருக்கக்கூடிய நிலையில் கணிக்க முடியாத பேரிடர் என்று பிரான்ஸ் பிரதமர் பிராங்கோயிஸ் பைரோ கவலை தெரிவித்துள்ளார். خطر عليك يا شباب شباب خطر عليك يا شباب ارجعوا يا شباب. இஸ்ரேலால் தாக்குதலுக்கு உள்ளான காசாவில் உணவு தட்டுப்பாடு எந்த அளவுக்கு மோசமாக உள்ளது என்பதற்கு உதாரணம்தான் இந்த காட்சிகள். உணவுப் பொருட்கள் கொண்டு வரும் வாகனங்கள் வருவது தெரிந்தாலே பசியில் மக்கள் அடித்து பிடித்து வாகனங்களில் ஏறி அவற்றை தட்டி பறிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இவர்களை கட்டுப்படுத்துவதாக கூறி இஸ்ரேல் நடத்தும் துப்பாக்கிச் சூட்டில் தினமும் ஏராளமானோர் உயிரிழக்கின்றனர். கடைசியாக இப்படி உணவுக்காக தவித்த பாலஸ்தீனியர்களில் 28 பேரை இஸ்ரேல் சுட்டுக் கொன்றுள்ளது. இதனிடையே எகிப்து வழியாக 800 லாரிகளில் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. உணவு தட்டுப்பாடு காரணமாக காசாவில் தினமும் 28 குழந்தைகள் உயிரிழந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறியுள்ளது. கோவையில் காவல் நிலையத்திற்குள் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் 2 மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவை பெரியகடை வீதி காவல் நிலையத்தில் முதியவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக நீதித்துறை விசாரணை நடைபெற இருப்பதாக மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். கோவை பெரியகடை வீதி காவல் நிலையத்திற்கு வந்த 60 வயது மதிக்கத்தக்க நபர் தன்னை 25 பேர் பின்தொடர்வதாக அங்குள்ள காவலரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து காவலர் வெளியே வந்து பார்த்தபோது அப்படி யாரும் இல்லாததால் மீண்டும் காலையில் வரும்படி கூறி அந்த நபரை அனுப்பி வைத்துள்ளார். அதன் பின்னர் காவலர் தொலைபேசி அழைப்புக்கு பதிலளிக்க சென்ற நிலையில் யாரும் கவனிக்காத போது அந்த நபர் முதல் மாடியில் உள்ள கிரைம் பிரிவு உதவி ஆய்வாளர் அறைக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். அவர் ஒரு 2-3 நாளாவே கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்திருக்காரு. ஒரு 10 பேர் என்னை துரத்துறாங்க, 20 பேர் துரத்துறாங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ்டையும் சொல்லியிருக்காரு. இதனிடையே பணியின் போது அலட்சியமாக இருந்ததாக காவலர் செந்தில்குமாரும் அறையை பூட்டாமல் சென்றதாக உதவி ஆய்வாளர் நாகராஜும் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். கோவையில் காவல் நிலையத்தில் முதியவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் காவல்துறையினர் மீது எந்த சந்தேகமும் இல்லை என்று அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை பெரியகடை வீதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற முதியவர் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை 25 பேர் பின் தொடர்வதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றவர் காவலர்கள் யாரும் கவனிக்காத போது முதல் மாடியில் உள்ள கிரைம் பிரிவு உதவி ஆய்வாளர் அறைக்கு சென்று தற்கொலை செய்து கொண்டார். 10 பேர் நான் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு இது சொன்னேன். நான் இதுக்கு பைத்தியக்காரன் 6 மணி அடிக்க வர்றாங்க, இவனுக்கு 6 விரோதி இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேங்க. அவர் காலில் கட்டுப்பட்டுருந்தாரா? காலில் வந்துங்க பாத யாத்திரை போகும்போது காரில் அடிப்பட்டதுங்க. அது நல்லாவே ஆகலும் உள்ள புண்ணு இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த இது மாதிரி போட்டு அந்த இது பிளாஸ்டிக் மாதிரி போட்டுக்குவானுங்க காலில். வேறு காலெல்லாம் ஒருத்தர் அடிக்கலைங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? இருந்ததில்ல சந்தேகம் எதுவும் இல்லைங்க. மனநிலை இல்லாமல் இது மாதிரி பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் போய் பாடி போய் செக் பண்ணலாம். செக் பண்ணதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறு எதுவுமே காவல்துறை எதுவுமே செய்யலை. தற்கொலை செய்து கொண்டவர் கடந்த 3 நாட்களாகவே மனநிலை பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டுமென ராமதாஸ் தரப்பு நீதிமன்றத்தை நாடியுள்ளது. இது தொடர்பாக ராமதாஸால் நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த மே மாதம் 28ஆம் தேதியுடன் நிறைவடைந்து விட்டதாக கூறப்பட்டுள்ளது. புதிய தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டு கடந்த மே மாதம் 30ஆம் தேதியில் இருந்து அவர் தலைவராக செயல்பட்டு வருவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாமக பொதுக்குழு கூட்டம் வரும் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும் என கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்நோக்கத்துடன் அன்புமணி அறிவித்துள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அன்புமணியின் இந்த அறிவிப்பால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. சென்னையில் பெயிண்ட் கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்தால் வான் உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்த காட்சிகள் தான் இவை. கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனியில் உள்ள பெயிண்ட் கம்பெனியில் இரவு 9 மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தில் அருகில் உள்ள அட்டைப்பட்டி கம்பெனி மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பு கம்பெனிகளிலும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அப்போது 3 சிலிண்டர்கள் வெடித்துச் சிதறியதால் மக்கள் அச்சத்தில் உறைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த பொதுமக்களை வெளியேற்றினர்.
குறுக்குப்பேட்டை, சத்தியமூர்த்தி நகர், செம்பியம், தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 8 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பெயிண்ட் கம்பெனியில் இருந்த கெமிக்கல்கள் வெடித்து சிதறியதால் அந்த இடம் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தொடர்ந்து 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. உணவு டெலிவரி ஊழியர்கள் மின்சார ஸ்கூட்டர் வாங்க 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. உணவு டெலிவரி ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் அவர்களுக்கு தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நலவாரியம் உருவாக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உணவு டெலிவரி ஊழியர்கள் மின்சார ஸ்கூட்டர் வாங்க 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டது. அதற்காக தற்போது 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள 2,000 தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தின்பண்டங்களுக்கு பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர் தேநீர் கடையை அடித்து நொறுக்கிய காட்சிகள்தான் இவை. வாணியம்பாடி பெருமாள்பேட்டையில் உள்ள பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையொட்டி தேநீர் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த கடைக்கு வந்த நேதாஜி நகரை சேர்ந்த புகழேந்தி என்ற இளைஞர் தின்பண்டங்களை சாப்பிட்டுவிட்டு பணத்தை தராமல் கணக்கில் வைத்துக் கொள்ளும்படி உரிமையாளரிடம் கூறியதாக தெரிகிறது. ஆனால் பணத்தை கொடுக்கும்படி உரிமையாளர் கூறியதால் புகழேந்திக்கும் கடை உரிமையாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த புகழேந்தி கடையிலிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கிவிட்டு சென்றுள்ளார். இதுகுறித்து தேநீர் கடை உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகழேந்தி மீண்டும் 2வது முறையாக வந்து கடையை அடித்து சேதப்படுத்தியுள்ளார். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் புகழேந்தியை கைது செய்தனர். இது மட்டும் இல்ல, இது போன்ற தொடர் சம்பவம் வாணியம்பாடியில் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை மற்றும் வணிகர்களுக்கு மேலும் மேலும் இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை இரும்பு கரத்தை கொண்டு இந்த மாதிரி இது போன்ற நடவடிக்கைகளை அடக்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் வணிகர்கள் எச்சரித்துள்ளனர். திமுகவை விமர்சனம் செய்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஏன் கோபம் வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதை போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், புடியங்குடி, சங்கரன்கோவில் உள்ளிட்ட இடங்களில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுகவை விமர்சனம் செய்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஏன் கோபம் வருகிறது என்று கேள்வி எழுப்பினார். தென்னை மரத்துல தேல் கொட்டுனா பனை மரத்துல நெறி கட்டுவாங்க. அப்படி திமுக பத்தி அண்ணா திமுக கட்சி சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஏங்க கோபம் வருது? உங்களுக்கு ஏங்க எரிச்சு போடுறீங்க? முன்னதாக தென்காசியில் விவசாய பிரதிநிதிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். அப்போது குற்றாலம் அருவியை நிர்வகிப்பது தொடர்பாக வனத்துறைக்கும் பொதுப்பணித்துறைக்கும் இடையேயான மோதல் போக்கு குறித்து விவசாயிகள் விவரித்தனர். இது தொடர்பாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடத்தவுள்ள போராட்டத்திற்கு அதிமுக ஆதரவளிக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் இடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். சாதி ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டுமென முதலமைச்சரை சந்தித்து திருமாவளவன், முத்தரசன், சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் மனு அளித்தனர். பாளையங்கோட்டையில் கவின் என்ற இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது. ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஆகியோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து மனு அளித்தனர். தங்கள் கோரிக்கையை பரிசீலிப்பதாக முதலமைச்சர் உறுதியளித்தார் என அவர்கள் தெரிவித்தனர். தேசிய அளவில் சட்டம் வேண்டும் என்றாலும் கூட மாநில அரசு சட்டம் இயற்றிக்கொள்ள அதிகாரம் இருக்கிறது என்கிற நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதை அவர் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய தேவையை அரசும் உணர்ந்திருக்கிறது, முதலமைச்சரும் உணர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் சொன்ன விளக்கங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்திலே தெரிவித்திருக்கிறார். ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை, சாதி ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தங்கள் கோரிக்கை மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அவர்கள் வலியுறுத்தினர். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் புகைப்படத்தையோ திரைப்பட வசனங்களையோ பயன்படுத்தக்கூடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். வேலூரில் தேமுதிகவின் பூத் கமிட்டி மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பிரேமலதா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, மக்கள் சந்திப்பு முடிந்த பிறகு கூட்டணி குறித்து அறிவிப்பதாக தெரிவித்தார். இனிமே யாரும் தலைவருடைய புகைப்படத்தையோ எதையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு கட்சி இருக்கு, எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்தணும்.
கூட்டணி அமைக்கும் போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர் கூட போடுறீங்களா, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலையோ தனிப்பட்ட கட்சியிலையோ கேப்டன் புகைப்படத்தையோ தலைவருடைய வசனங்களையோ யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். லப்பர் பந்து படத்தில் விஜயகாந்த் நடித்த படத்தின் பாடல் பயன்படுத்தப்பட்டதை குறிப்பிட்ட பிரேமலதா, இந்த அறிவிப்பு திரைத்துறைக்கு பொருந்தாது என்றார். இந்த எம்பிலாம் அவருக்கு ரொம்ப குறைவு. அவர் அரசியலுக்கு வந்த வேகம் எம்பி ஆகிறது கிடையாது. அதனால இந்த எம்பி எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பாக இல்லை. பட் அவர் முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஆர்ப்பரிப்போடு இருக்காரு. அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிட்டார் அவர். மாநிலங்களவை உறுப்பினராக கமல்ஹாசன் பதவியேற்றுள்ளது குறித்து நடிகர் பார்த்திபன் தெரிவித்த கருத்தே இது. சென்னை பூவிருந்தவல்லி அருகே தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜயின் அரசியல் வருகை குறித்து கருத்து தெரிவித்தார். டிஎம்கேக்கு எதிர்ப்பா அப்படிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒருத்தர் தைரியமாக சினிமாவில் இருக்க இந்த பெரிய சிம்மாசனத்தெல்லாம் தூக்கி உதறி போட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராரு. அதை நம்ம பாராட்டணும். தனக்கு அரசியலில் மிகுந்த ஆர்வம் உள்ளதாகவும் கட்சியில் சேரச் சொல்லி 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தனக்கு அதை என்ன செய்வது என்று தெரியாது என்றும் பார்த்திபன் கூறினார். கூட நேற்று நைட்டு சத்தியமாக 11 மணிக்கு ஒரு கட்சியிலேருந்து அழைப்பு வந்தது. இன்னும் ஒரு 6 மாதம் தாங்க வந்து சேர்ந்தீங்கன்னா ஒரு நல்ல பதவிக்கு வரலாம்லாம் சொன்னாங்க. விஜயை போல் 200 கோடி ரூபாய் ஊதியம் வாங்காததால் தாம் அரசியலுக்கு செல்லவில்லை என்றும் அவர் விளக்கம் தந்தார். சொகுசு கார் ஏற்றி கல்லூரி மாணவனை கொலை செய்த வழக்கில் திமுக பிரமுகர் பேரனின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. காதல் விவகாரத்தில் 2 பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த நிதின் சாய், அபிஷேக் ஆகியோர் சென்ற பைக் மீது மற்றொரு தரப்பினர் காரை மோதி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் நிதின் சாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அபிஷேக் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கில் திமுக கவுன்சிலரும் மாநகராட்சி கணக்கு மற்றும் தணிக்கை குழு தலைவருமான தனசேகரனின் பேரன் சந்துரு, வழக்கறிஞரின் மகன் ஆரோன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சந்துரு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாக மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் வாதிட்டார். இன்னும் ஒரு மாணவன் அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். கொலை செய்யப்பட்ட மாணவருக்கும் மனுதாரருக்கும் முன்விரோதம் இருந்ததால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் வாதிடப்பட்டது. இதையடுத்து விசாரணை முடிவடையவில்லை என்பதால் தற்போதைக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் தேர்வு செய்யப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பணி நியமன ஆணையை வாங்கியவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளனர். வெளிப்படைத்தன்மையோட இந்த நோட்டிஃபிகேஷன் நடந்திருக்கு. ஃப்ரம் த ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணதுலேருந்து ரிசல்ட் போட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக நடந்தது. இந்த தேர்வுக்காக கிட்டத்தட்ட 3 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் மிகவும் வெளிப்படைத்தன்மையோட இந்த தேர்வு நடத்தப்பட்டு பல இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் படிக்கும்போது ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க, முதல்வர் கையில் கண்டிப்பாக நீ ஆர்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு. அது இப்போ நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எக்ஸாம் எழுதும் போது 7th month கன்சீவாக இருந்தேன். நிறைய பேர் ஃபேமிலியில் சொல்லுவாங்க, முடியாது வந்துரு, வீட்டுக்கு வந்து படி, வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இல்லை, நான் கண்டிப்பாக ஆர்டர் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சு இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன். விவசாய குடும்பம் தான் எங்கள் குடும்பம், விவசாய குடும்பம். என் பிள்ளைய படிக்க வைக்கிறது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். இது போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும்னு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆம்பிஷன். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் காலியாக உள்ள 2000 உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மாவட்ட வாரியாக உள்ள உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இப்பணியிடங்களுக்கு பட்டப்படிப்பு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை மாவட்டத்தில் மத்திய கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள 157 பணியிடங்கள், வேலூரில் காலியாக உள்ள 41 பணியிடங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காலியாக உள்ள 19 பணியிடங்கள், மதுரை மாவட்டங்களில் காலியாக உள்ள 35 பணியிடங்கள் உள்ளிட்ட 2000 உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அந்தந்த மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையங்கள் மூலம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் வரும் 29ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அவற்றை பரிசீலித்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி அனுமதி சீட்டு வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 12ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெறும் நிலையில் முடிவுகள் அக்டோபர் 27ஆம் தேதி வெளியிடப்படுகின்றன. பள்ளி மாணவர்களுக்கு வரக்கூடிய 29ஆம் தேதிக்குள் மின்னஞ்சல்களை உருவாக்க தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மின்னஞ்சல் முகவரியை உருவாக்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. உயர்கல்வி வழிகாட்டி திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் வழங்கும் இணையதள சான்றிதழ் படிப்புகளை படிப்பதற்கும், உயர்கல்விக்கான போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கவும் மற்றும் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கவும் மின்னஞ்சல் முகவரி என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ள நிலையில் மாணவர்களுக்கு மின்னஞ்சல் முகவரி உருவாக்குவது உயர்கல்வி வழிகாட்டி திட்டத்தின் ஒரு முக்கிய செயல்பாடாக உள்ளது. எனவே அரசு பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மின்னஞ்சல் முகவரியினை உருவாக்கித் தர தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தும்படி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களுக்கு மின்னஞ்சலை எவ்வாறு நிர்வகிப்பது, கடவுச்சொல்லை ரகசியமாக பாதுகாப்பது, உயர்கல்வியில் மாணவர்களின் இலக்கு குறித்து வரும் 29ஆம் தேதிக்குள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும், புதிதாக தொடங்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரியினை EMIS இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் MP சுதாவிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டவரை டெல்லி காவலர்கள் கைது செய்தனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்காக டெல்லி சென்றிருந்த காங்கிரஸ் MP சுதா அங்கு நடைபயிற்சியில் ஈடுபட்ட போது அவரது 4.5 சவரன் தங்கச் செயின் பறிக்கப்பட்டது. இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சாணக்கியபுரி, சரோஜினி நகர் மற்றும் RK-புரம் ஆகிய இடங்களில் இதுகுறித்து டெல்லி காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். 200க்கும் மேற்பட்டோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு 1500 CCTV கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் சுமன் ராவத் என்ற இளைஞரை கைது செய்தனர். 24 வயதான சுமன் ராவத் மீது 26 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும், சிறையில் இருந்து வெளியே வந்தவர் செயின் பறிப்பில் ஈடுபட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைதானவரிடம் இருந்து மக்களவை உறுப்பினர் சுதாவின் செயின் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு எதிராக வழக்கு போட்ட அதிமுகவின் எண்ணத்தில் மண் விழுந்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். எந்த ஒரு குறையும் இந்த ஆட்சியின் மீது சொல்ல முடியவில்லை அல்லது கொண்டு வரப்பட்டிருக்கிற திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தேர்தல்களிலும் 2019 இருந்து வெற்றி பெற்று வருவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக 25 திட்டங்களுக்கு அம்மா பெயர் சூட்டப்பட்டிருப்பதும் இந்த நாடு மறந்துவிடவில்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு அம்மா திட்டங்கள் என பெயர் வைத்த போது திமுக எதிர்க்கவில்லை என்றும் RS பாரதி தெரிவித்தார். உப்புக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள், தண்ணிக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள், உணவு விடுதலுக்கு அம்மா பெயர் என்றார்கள். ஏன் காவல்துறை பெட்ரோலிங் வண்டிக்கு கூட அம்மா பெட்ரோலிங் என்றுதான் பெயர் வைத்து ஏறத்தாழ 25 திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. அம்மா உணவகம் பெயரை மாற்ற சிலர் சொன்னபோது கூட திமுக அரசு அதை மாற்றவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக விழுங்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் பாஜகவிடம் சிக்கியவர் பிதற்றிக் கொண்டு இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பதிலடி கொடுத்துள்ளார். எங்களை பற்றி விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு உங்க கட்சியில என்ன நடக்குது என்பதை திரு முத்தரசன் பார்க்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா திமுக கம்யூனிஸ்ட் கட்சியை விழுங்கிக் கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக விலகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கட்சியை காப்பாற்ற பாருங்கள் என்று நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பாஜகவினுடைய நிர்பந்தத்துக்கு நெருக்கடிக்கு அவர் ஆளாகிவிட்டார். கட்சி அவர் இணைக்க முடியல. அதிமுகவை பாஜக கூட்டினா அவரால் இணைக்க முடியல. அவர் இணைந்து விட்டார். அவருக்கு என்ன, அவரை நெருக்கடிக்கு ஏன் பயந்தாரு என்பது எனக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். அதன் காரணமாக தன்னை தற்காத்து கொள்வதற்கு மணிக்கு ஒன்றாக நாளுக்கு ஒன்றாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், பிதற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் கொட்டி தீர்த்த கனமழையால் கங்கை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. பரமார்த் நிகேதன் ஆசிரமத்தின் ஆரத்தி ஸ்தலத்தில் சிவன் சிலையை கங்கை தொட்டுச் செல்கிறது. உத்தர்காசி நோக்கி செல்லும் பல சாலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. பல இடங்களில் நிலச்சரிவால் சாலைகளின் நடுவில் பாறைகள் விழுந்துள்ளன. அவற்றை சரி செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.
இதனிடையே ஹரித்வாரில் திடீரென மலையிலிருந்து பாறைகள் சரிந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர்.